வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகையின விடுமுறை போராட்டம். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை விடைப்பதில் தாமதம். யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் வைக்கப்பட்டுள்ள சம்பந்தனின் பூதோடல். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பம். சிலாபங்கொழும்பு பிரதான வீதியில் விபத்து, 15க்கு மேற்பட்டோர் காயம். ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு ரணில் விக்ரமசிங்க. இன்று முதல் விசேட சுற்றுவளைப்புகள், போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை. நாட்டின் வானிலை தொடர்பில் அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கத்தினர் முன்னெடுத்துள்ள சுகையின விடுமுறை போராட்டம் இன்றும் தொடர்கிறது. சம்பள கொடுப்பனவு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தரப்பினரிடமிருந்து சாதகமான தீர்வு கிடைக்கவில்லை என அகில இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தினர் பிரதமர் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று பணிப்பகிர்வில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான சாதகமான நிலை எட்டப்படவில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் இடைத்தலைவர் தம்மிக் பிரியந்த தெரிவித்துள்ளார். கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து கோர விபத்துக்கு முகம் கொடுத்த நிலையில் அதற்கு சாரதியின் செயற்பாடு காரணம் என குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 25 பேர் காயமடைந்த நிலையில் ஜிலாவம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மழை பெய்து கொண்டிருந்த போது பேருந்தின் சாரதி அதிக வேகமாக விபத்துகள் காரணமாகியுள்ளது. இந்த விபத்தின் போது லொரியின் சாரதியும் லொரியில் பயணித்த ஏனைய இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அடிமைகளும் அரசு அமைப்பை மீறி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் முயற்சித்து வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடையூறு விளைவிக்கும் அரசின் சதி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பிலிருந்து விசேட அறிவிப்பொன்றை விடுத்தபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு எதிர்மறையான செய்திகளை முன்வைத்து ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது பொருத்தமற்றது என்ற கருத்தை உருவாக்கி வந்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுகம மற்றும் பாதுகாப்பான அகச்சூழல் ஏற்படுத்தும் வரை தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அத்தியட்சராக நியமிக்கப்பட்ட தினத்திலிருந்து வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தாண்டோண்டித்தனமாக முடிவுகளோடாகவும் வாய்மொழி துன்புறுத்தல்களாலும் வேலையை தொடர்வதற்கு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தியிருந்தார். இதன் உச்சகட்டமாக எந்தவித மனிதாபிமானமின்றி தன்னுடைய கடந்த கால காழ்ப்புணர்வுகளால் பிரசவ விடுமுறையில் இருந்து வைத்தியர்களை தாய் செயல் நலன் கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து வெளியேறவு விடமாற்றத்தை பெற்றுச் செல்லவும் பணித்துள்ளார். இதனால் வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் தொடர் வேலையை முன்னெடுத்துச் செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேற்படி விடயங்கள் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் ஜமன் பத்ரன் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் இன்று மேற்கொண்ட கள விஜயத்தின் பின் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை உடனடியாக மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு மாற்றலாகுமாறு எழுத்து மூலம் தெரியப்படுத்திய அவர் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்தும் ஆதார வைத்தியசாலை அத்தியட்சர்கள் அலுவலகத்தில் இருந்து கொண்டு வைத்தியர் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்திய பாதுகாப்பற்ற நிலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார். இதனை கண்டித்து உடனடியாக வைத்தியர்கள் ராமநாதன் அர்ஜுனாவை மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மாகாண சுகாதார பணிமனைக்கு இடமாற்றி வைத்தியசாலையில் சேவையினை வழங்க ஏதுவான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதை உறுதிப்படுத்தும் வரை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் தொழிற்சங்க நடவடிக்கையாக நாளை காலை 8 மணி தொடக்கம் யாழ் பிராந்திய சுகாதார பணிமனையில் இணைக்கப்பட உள்ளனர். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு குறித்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளித்துள்ளார். இலங்கை அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதோடு 2024 ஆண்டு ஜனாதிபதி
தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது என்பது தனது நிலைப்பாடு எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் சமீந்திர தயாள் லெவான என்பவர் தன்னிடமோ அல்லது தனது சட்டத்தரணிகளுடனோ அது தொடர்பில் கலந்தாலோசிக்கவோ ஆலோசனை பெறவோ இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனுவில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்கு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுவில் கோரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொம்பனி வீதி சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியிலிருந்து பாடசாலை மாணவனுடன் குதித்து உயிரை மாய்த்ததாக சந்தேகப்படும் 15 வயதுடைய மாணவி இதற்கு முன்னரும் உயிரை மாய்க்க முயற்சித்துள்ளதாக போலீஸ் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. கொழும்பு குருத்துவத்தையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற மாணவியும் மாணவனும் உயிரை மாய்த்துக் கொண்டமைக்கான காரணம் என்ன என்பது இதுவரையில் வெளியாகவில்லை. எனினும் சம்பவத்தன்று உயிரிழந்த மாணவி படித்த பாடசாலையில் இருந்து அவர் நீக்கப்பட்ட உள்ளதாகவும் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதுவரை போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த மாணவிக்கும் மாணவனுக்கும் இடையே காதல் தொடர்பு இருந்ததற்கான ஆதாரம் ஏதும் கிடைக்கவில்லை. இருவரும் போதைப்பொருள் உட்கொண்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் 67வது மாடியிலிருந்து ஒரு ஜோடி காலணிகள், பணப்பைகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். உயிரை மாய்த்ததாக சந்தேகப்படும் மாணவ மாணவிகள் வெள்ளவத்தை மற்றும் கலனி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என உயர்நீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு தெளிவான தீர்ப்பை வழங்கியிருப்பதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் 1 வருடத்துக்கு நீடிக்கப்பட வாய்ப்பில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் முயற்சித்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை உயர்நீதிமன்றத்தால் தீர்மானிக்க கோரிய போது உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியது. இதன்படி அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அனுரகுமார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் அவரது குழுவின் சதிகள் அல்லது தந்திரோபாயங்கள் தேசிய மக்கள் சக்தி தோற்கடிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் சதிகளை தோற்கடிப்பது மட்டுமன்றி ரணிலை ஒட்டுமொத்தமாக தோற்கடிப்போம் என அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசாங்கத்தினால் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு மக்கள் அடிபணிந்து விடக்கூடாது எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய அனுராதபுரம், வட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஊபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் வட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் ஜப்டகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்க 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தெல்லிப்பளையில் இயங்கும் 2 இல்லங்களை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு வடக்கு மாகாண ஆளுநர் PSM ஜால்ஸ் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அப்பயம் பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய 2 இல்லங்களையும் உடனடியாக மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
மகளிர் இல்லம் ஒன்றில் பொருத்தப்பட்ட இடத்தில் நிறுவப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் தொடர்பில் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் தொடர்பிலும் அபயம் பிரிவிற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. அபய பிரிவினரால் கோரப்படுவதற்கு அமைய தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஆளுநருக்கு கள விஜய விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் பிரகாரம் தெல்லிப்பளை பகுதியில் இயங்கும் குறித்த 2 இல்லங்களையும் மூடுமாறு விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்துக்குள் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து 1 வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறையின் கீழ் பதிவு செய்யாது இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வெளி மாகாணங்களில் உள்ள சிறார்களை வரவழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறுவர் இல்லங்களில் தங்க வைத்து அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கம் சிலும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வரும் பணிக்கு வசிக்கிருப்பின் காரணமாக சொங்கு திணைக்கள அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் பல்வேறு தடவைகள் தெரிவித்த போதிலும் இதுவரை தீர்வு முன்வைக்கப்படவில்லை என சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் சுகையின விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொண்டதாக சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். சுங்க கட்டளை சட்டத்தின் பல பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக அதிகாரிகளிடம் பல்வேறு தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் உரிய தீர்வு முன்வைக்கப்படாத காரணத்தினால் சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் முன்னதாக கடந்த 2 நாட்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். அதன் அடுத்த கட்டமாகவே இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம், கொழும்பு துறைமுகம் மற்றும் காலி துறைமுகம் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் தொழிற்சங்க நடவடிக்கை அமல்படுத்தப்பட மாட்டாது எனவும் அறிவித்துள்ளனர். இதேவேளை சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை விடுவிப்பதில் தொடர்ந்து தாமதம் தேங்கியுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வாய்வின் 3ஆம் கட்ட பணிகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையிலே 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பிக்கியுள்ளன. முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்புடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினரால் குறித்த மனித புதைக்குழியில் 2ஆம் கட்டங்களான அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறு இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் குறித்த மனித புதைக்குழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூடு தொகுதிகளும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் பயன்படுத்தும் இலக்க தகடுகளும், துப்பாக்கிச் சின்னங்களும், உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன. 2ஆம் கட்ட அகழ்வின் போது குறித்த மனித புதைக்குழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவிகளினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது முல்லைத்தீவு கொக்குலான் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியில் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருந்தது. எனினும் குறித்த மனித புதைக்குழி அகழ்வாய்வுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் நிறைவடைந்தமையினால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. எனினும் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மூலமும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் நேற்று முதல் மீளவும் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது இந்திய செய்திகள். ஏடிஸ் வகை கொசு மூலம் பரவும் ஜிகா வைரஸ் காய்ச்சல் பரவலால் எச்சரிக்கையாக இருக்குமாறு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கடிதம் எழுதியுள்ளது. ஜிகா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதை அடுத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா வைரஸ் உள்ளதா என்று சோதிக்க வேண்டும் என்று, ஜிகா வைரஸ் இருந்தால் கருவின் வளர்ச்சியை கண்காணிக்க வேண்டும் என்றும் மாநில அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. எனினும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிகா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் குறை பிரசவத்தில் குழந்தை பிறப்பதற்கும் குறைபாடுகளுடன் குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருச்சிதைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற T20 உலகக்கோப்பை இறுதிச் சுற்றில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது.
T20 உலகக்கோப்பை இரண்டாவது முறையாகவும் இந்திய அணி வென்றெடுத்துள்ளது. உலகக்கோப்பையை தன்வசப்படுத்திக் கொண்ட இந்திய அணிக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக தாயகம் திரும்புவது சிக்கலான சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் வானிலை சீரானதைத் தொடர்ந்து நேற்று புதன்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் தனி விமானம் மூலம் இந்திய வீரர்கள் புறப்பட்டு இன்று காலை 6 மணியளவில் டெல்லியை வந்தடைந்தனர். உலக கோப்பையை பிரதமர் நரேந்திர மோடியிடம் கொடுத்து வாழ்த்து பெற்ற வீரர்கள் தொடர்ந்து பிரதமர் அளித்த விருந்திலும் பங்கேற்றிருந்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். சர்வதேச மட்டத்தில் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ள பிரித்தானியா பொது தேர்தல் இன்றாகும். இந்த தேர்தலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட 6 பேர் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் நோக்கில் களமிறங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் பிரித்தானிய தேர்தல் தொடர்பாக தற்போது வரை வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகளின்படி தொழிற்கட்சிக்கு அதிக ஆதரவு காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். காசா பகுதியில் இளம் குழந்தைகளிடையே மிகவும் ஆபத்தான தோல் நோய் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர்களின் கால்களிலும் கைகளிலும் வெள்ளை மற்றும் சிவப்பு புள்ளிகள் தோற்றுவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் இந்நோயின் நிலை தீவிரமாக தொற்று நோயாக அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் காசா இடையே போர் ஆரம்பமானதிலிருந்து காசாவை சேர்ந்த 10-9 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. 1.7 மில்லியன் பேர் இடம்பெயர வாய்ப்புள்ளதாக கணித்திருந்த போதிலும் கடந்த ஆண்டு அக்டோபரில் இருந்து இதுவரை காசா எல்லையில் 10-9 பேர் குறைந்தபட்சம் ஒரு முறையினும் இடம்பெயர்ந்திருக்கலாம் என்று கணித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் போர் காரணமாக காசா 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வடக்கில் சுமார் 3 முதல் 3.5 லட்சம் பேர் சிக்கிக்கொண்டு தெற்குக்கு செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழகத்தின் பிரதான செய்தி அறிக்கையோடு.